Hi, welcome you to learn English. What அப்படின்னா தமிழில் என்ன அப்படின்னு அர்த்தம். அந்த என்ன அப்படிங்கிற வார்த்தையோட சில வார்த்தைகள் சேர்க்கலாம். என்ன உனக்கு வேணும்? வாட் யூ வாண்ட். உனக்கு அப்படிங்கிறதுக்கு யூ, வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வாண்ட். வாட் யூ வாண்ட். இந்த கேள்வி கரெக்டா? ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். தமிழில் இருக்கிற வார்த்தைகளை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கரெக்டாக தெரியுது, பட் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும்? வாட் டூ யூ வாண்ட். அந்த டூ அப்படிங்கிறது இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் இங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். வாட் டு யூ வாண்ட், என்ன உனக்கு வேண்டும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்கள், உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வியோட நான் இன்னொரு வார்த்தையை சேர்க்குறேன். உனக்கு என்ன தெரிய வேண்டும். அந்த தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? நோ. KNOW. அந்த நோ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி உள்ளே கொண்டு வருவீங்க? யோசித்து பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குது பாருங்கள், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். இந்த இதை பற்றி அப்படிங்கிறத எப்படி கொண்டு வருவீங்க? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த இடத்துல நம்மளால் இதை யோசிக்க முடியல அப்படிங்கிற அந்த மிஸ்டேக் உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் டு யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும். உனக்கு என்ன தெரிய வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ. உனக்கு என்ன தெரியணும். டு நோ அப்படிங்கிற அந்த வார்த்தை பாருங்கள், அந்த நோ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டு அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் கொண்டு வரோம், இன்ஃபினிட்டிவ். வாட் டு யூ வாண்ட் டு நோ. அதுக்கப்புறம் பாருங்களேன், உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். வாட் டு யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ். அந்த அபவுட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். அபவுட் திஸ், இதை பற்றி உனக்கு என்ன தெரிய வேண்டும். ஓகே, கொஸ்டின் கேட்டாச்சு, உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி என்னிடம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். அந்த என்னிடம் சொல்லுங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? யோசிங்க, அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் என்னிடம் அப்படிங்கிறத எப்படி சொல்கிறது? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும், என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டெல் அப்படின்னா சொல்கிறது. சே அப்படின்னா பேசுகிறது அப்படின்னு வரும், இல்லை அதுவும் சொல்கிறது அப்படின்னு வரலாம். ஆனால் இன்னொருத்தட்ட சொல்கிறதுக்கு டெல் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளாக பேசிக்கிறதுக்கு சே யூஸ் பண்ணலாம். உனக்கு இதை பற்றி என்ன தெரிய வேண்டும். வாட் டு யூ நோ வாண்ட் டு நோ அபவுட் திஸ். என்னிடம் சொல்லுங்கள். டெல் மீ. மீ அப்படின்னா என்னிடம், என்னிடம் சொல்லுங்கள். ஐ டெல் யூ அபவுட் தட். நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ அபவுட் தட். ஸோ வாட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தோம். வாட் யூ வாண்ட் டு நோ அபவுட் திஸ் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியாக மாற்றிட்டு அதனுடைய கண்டினியூஷன் வர்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு வார்த்தை எடுத்துக்கிறணும், அந்த வார்த்தையோட சில வார்த்தைகள் சேர்க்கணும். தென் அதை ஒரு கொஸ்டினாவோ இல்லை ஒரு சென்டென்ஸாவோ மாற்றணும். அதில் மாற்றுறப்ப என்ன கிராமர் மிஸ்டேக் வருதுங்கிறத நோட் பண்ணுங்கள். அந்த கிராமர் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் ரீடிங் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். கண்டிப்பாக உங்களால் முடியும். ப்ராக்டிஸ் பண்ண ஷியராக உங்களால் பேச முடியும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் தெரியும். ஐ டெல் யூ அபவுட் தட். நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வாக்கியத்துடைய கண்டினியூஷன் அடுத்த சென்டென்சஸ் பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். நான் இப்போது சொல்கிறேன், கவனி. இந்த வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏற்கனவே கொடுத்த வாக்கியங்களோடு சேர்த்து நீங்கள் இதை சொல்ல போகிறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ அபவுட் தட். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட். அந்த வாட் யூ வாண்ட், அந்த வாட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷனாக இருக்குது பாருங்கள். ஐ டெல் யூ வாட் யூ வாண்ட். ஐ டெல் யூ நவ். நான் இப்போ சொல்கிறேன்.
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள் அந்த சென்டென்ஸ். ஐ டெல் யூ நவ். நான் இப்போ சொல்கிறேன். லிசன், கவனிங்க. இப்போ இந்த வாக்கியத்திலிருந்து நீங்கள் இதனுடைய கண்டினியூஷன் சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஐ டெல் யூ நவ் லிசன். நான் இப்போது சொல்கிறேன், கவனி. நீங்கள் கேட்டிருந்தால், நீங்கள் முன்னரே கேட்டிருந்தால், நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால். இந்த கேட்குறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஒரு வார்த்தை ஹியர், HEAR, ஹியர் கேட்குறது. இன்னொன்று ஆஸ்க், ASK, ஆஸ்க். ஸோ இதில் கரெக்டான வார்த்தையை செலக்ட் பண்ணி இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டெல் யூ நவ் லிசன். நான் இப்போது சொல்கிறேன், கவனிங்க. இஃப் யூ ஆஸ்க்டு, அந்த ஆஸ்க்டு அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்டு. கேட்குறதுக்கு இங்கிலீஷில் ஆஸ்க். ஸோ கடந்த காலம் அப்படிங்கிறதுனால ஆஸ்க்டு அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த கேட்டிருந்தால் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆஸ்க்டு, நீங்கள் கேட்டிருந்தால். இப்போ முன்னரே கேட்டிருந்தால், அந்த முன்னரே அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஏர்லியர். இஃப் யூ ஆஸ்க்ட் ஏர்லியர். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்ட் மீ ஏர்லியர். ரொம்ப சிம்பிள். சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்தது ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால், இஃப் யூ ஆஸ்க்ட் மீ ஏர்லியர். நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு வாக்கியம். நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். அதை கரெக்டான பிளேஸில் வைக்கணும். தட் இஸ் த ஃப்ரேமிங் ஸ்கில். ஸோ இது ரீட் பண்ணிங்கன்னா, நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக இந்த ஸ்கில் டெவலப் ஆகும். இப்போ நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதே ஒரு ப்ராக்டிஸ் தான். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வுட் ஹாவ், இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் சொல்லியிருப்பேன். ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ. நான் போயிருந்திருப்பேன். ஐ வுட் ஹாவ் கான். அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை அப்படி செஞ்சுருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். இந்த வுட் ஹாவ், ஷுட் ஹாவ், குட் ஹாவ், இதை பற்றின வீடியோஸ் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. இஃப் யூ ஆஸ்க்ட் மீ ஏர்லியர் ஐ வுட் ஹாவ் டோல்ட் யூ. நீங்கள் முன்னரே என்னிடம் கேட்டிருந்தால் நான் உங்களிடம் சொல்லியிருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்கலன்னு அர்த்தம். ஐ டெல் யூ நவ் த ஃபுல் டீட்டெயில்ஸ். நான் முழு விவரங்களையும் இப்போது சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து அந்த சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணிகிட்டே வரணும். லாங் சென்டென்சஸாக மாற்றணும். ஒரு வார்த்தையிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாற்றினீங்கன்னா அதுவே ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஷியோராக உங்களால் முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.